வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். தேவர்கள் எல்லாம் திருக்கைலாயத்தை நோக்கி எல்லாரும் வருகிறார்கள். சிவபெருமான் கிட்ட இந்த குமார சம்பவம் நிகழும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து திருக்கைலாயத்துக்கு வருகிறார்கள். நந்தி உள்ள எல்லாரையும் விடுறார். நேராக சிவபெருமான் முன்னாடி போய் அத்தனை தேவர்களும் ஒன்னா நின்று அம்மையப்பரா வீற்றிருக்கிறார். சாமியும் அம்பாலும் அப்படியே அமர்ந்த கோலத்திலே இருக்கிறார்கள். எல்லா தேவர்களும் சென்று போய் அரகர மகாதேவா மகாதேவா என்று சொல்லி பெருமானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி நிற்கிறார்கள். நின்று அத்தனை தேவர்களும் சேர்ந்து சிவபெருமானை துதிக்கிறார்கள். அவரை கச்சியப்பர் குறிப்பிடுகிறார். சும்மா ஒரு 7 பாடல்கள் மேல எழுதியிருக்கிறார். அதுக்குன்னு ஒதுக்கிறார் கச்சியப்பர். அவங்க போய் நின்று சிவபெருமானை தோத்திரம் செய்வதாக குறிப்பிடப்படுகிறது. வானில் உள்ள தேவர்களுக்கு கூட ஒரு காலகட்டம் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் தேவர்கள் கை ஓங்கி இருக்கும், ஒரு காலகட்டத்தில் அவர்கள் கை தாழ்ந்து இருக்கும். அதாவது ஓங்கி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, எந்த துன்பமும் இல்லாமல் அந்த அகந்தையாக மாறி அவங்களுடைய வாழ்க்கை தடுமாறுறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான். கை ஓங்கி இருக்கிற நேரத்தில் அரக்கர்கள்லாம் ஒன்றுமே இல்லாத போயிடுவாங்க. அப்போ இது எல்லாமே நம்மளா நடக்குது, நம்ம இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு அகந்தையாக மாறி அப்போ தான் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க இந்த தேவர்கள். அப்படி பல இடையூறுகள் அனுபவிக்கும் போது அது அத்தனையும் நொறுங்கும். அப்போ அரக்கர்கள் கை உயரும். அப்போ அவங்க பக்கம் தலைக்கண்ணம் வரும். இந்த தராசு மாறி 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 நிகழ்கிறது. இப்படி தான் ஒரு அமைப்பு. நம்மளுக்கே ஒரு நல்ல வாழ்வு வந்துடுதுன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துடும். எப்படி உருவானதுலேருந்து எல்லாத்தையும் மறந்துடும். எப்படி நம்மளை பிறக்க வச்சு தாய் நம்மளை வளர்த்து எந்த அளவுக்கு நம்மளை விட்டுருக்காங்க எல்லாமே மறந்துடும். என்ன செய்தன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு மனம் அது இயல்பாகவே அது உண்டு. ஏன்னா நம்மளை படைக்கிற பிரம்மனுக்கே இருக்குது. நம்மளை படைச்ச பிரம்மனுக்கே அந்த குணம் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு தொடரும். அதிலிருந்து தெளியறது தான் மிக உயர்ந்த ஞானம். எப்பவுமே அந்த சாயா அன்புன்னு சொல்லுவாங்க. அதை என்ன உயரத்தில் போனாலும் சரி, என்ன தாழ்வில் வந்தாலும் சரி, அந்த கோல் அசையாத அப்படியே நிறுத்தியிருக்கும். அது தேவாதி தேவர்களுக்கே முடியல. அவங்க கை உயர நேரத்தில் அகந்தையா மாறி பண்ணாத அட்டுழியங்கள்லாம் செய்து சிக்கல்ல மாட்டிக்கிறது. ஒரு துயரம்னு வரும்போது சாமி கிட்ட ஓடியாருவாங்க. அப்போ தன்னுடைய அகந்தையெல்லாம் அடங்கி ஒடுங்கி மடங்கி, ஆஹா நம்ம எப்படி சிக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அவங்க நினச்சிருவாங்க, கை உயர்ற நேரத்தில் என்ன நினச்சிருவாங்கன்னா, நம்ம இல்லாத எதுவும் நடக்காது. நம்ம நினச்சாதான் மழை, நம்ம நினச்சாதான் புயல், நம்ம நினச்சாதான் மக்களுக்கெல்லாம் வாழ்வு தர முடியும், யாராலையும் கிடையாது அப்படின்ற அகந்தை அவங்களுடைய செயல் மேலே வந்துடும். இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு ஷோ முடிஞ்சிடுது. அந்த ஷோ முடிஞ்சால் என்ன ஆகுது, நம்ம வெளியே வர போகிறோம். அடுத்த ஷோக்கு அடுத்த ஆள் போயிடுவாங்க. ஒரு 3 மணி நேரம் டைம், அவ்வளோதான். நம்ம ஒரு ஷோவுக்கு போகிறோம், அந்த ஷோ ஃபுல்லாக 3 மணி நேரம் அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு முடிஞ்ச பின்னாடி நம்ம வந்துடுவோம். அடுத்த ஷோக்கு அடுத்த கூட்டம் போவோம். இதுதான் நம்மளுடைய வாழ்வே. இந்த தேவர்கள் வாழ்வும் அப்படிதான். சாமி ஒரு 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 காலகட்டத்தில் அவங்க செய்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வச்சு அழகு பார்க்குறாரு. அந்த ஷோ முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மா மறுபடியும் வந்துடணும் அந்த பதவிக்கு. அந்த ஷோவுக்கு அடுத்த கூட்டம் போக ஆரம்பித்தோம். இப்படி தான் அந்த பிறவி சூழலே. இப்போ அந்த ஸ்தானத்தில் தேவர்களுடைய நிலையில் இருக்கும்போது அங்கே முழுக்க முழுக்க இன்பமே தான். மனித வாழ்க்கையில் தான் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். அதெல்லாம் மொத்தம் செய்த புண்ணியங்களே செலவாயிடும். அங்கே நெகட்டிவ்க்கே இடம் கிடையாது. அதனால் அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த துயரமும் இல்லாததுனால அது அவங்க முழுக்க முழுக்க இன்பமயமாக மாறி பரம்பொருளை மறந்து செய்யாத செயல்களெல்லாம் செய்து சிக்கலில் மாட்டிக்கிறது. இப்படியே வருகின்ற துன்பங்கள் தான் அங்கே. இப்போ அதுவே இப்போ சூரபத்மன் ஆட்சி இவர்கள் எல்லாரையும் கைவசப்படுத்தி இப்போ சிக்கலில் இருக்கவே இவங்களுடைய எண்ணம் முழுக்க இறைவன் மேலே போகுது. ஆஹா, அவர் இல்லாமல் நம்மளுக்கு எதுவும் கிடையாது, இவ்வளோ துன்பத்திலையும் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையை புரிந்து கொண்டு இப்போ இவர்கள்லாம் வருகிறார்கள். இப்போ நம்மளுக்கே ஒரு தேவைன்னா நம்ம
ஒரு கஷ்டப்படும் போது தான் கோயில்ன்றதே ஞாபகம் வரும் சிலர்லாம். ஏவா மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அவன் கூட சேரவே கூடாது. கண்கூடான உண்மை சொல்றேன், நான் சொல்லலை. 85-89 வயசு வாழ்ந்த சைவ பழமான திருநாவுக்கரசர் குறிப்பிடுகிறார், எதை வேணாலும் நம்புங்கப்பா, யாருக்கிட்ட வேணாலும் சேருங்க, கடவுள் இல்லைன்ற மாதிரி அவங்க கூட சேரவே கூடாது. அதை உடைய ஒரு நன்றி கெட்டத்தனம் உலகத்திலே கிடையாதுன்றார். கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க, அதை விட ஒரு நன்றி கெட்டத்தனம் உலகத்திலே கிடையாது. ஏன்னா அவன் கொடுக்காத எதுவுமே கிடையாதுங்க. கற்றதுனால் ஆய பயலென்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். படித்ததுனால ஒரு பயன் உண்டுன்னா அது இறைவனை வழிபடுவதுதான்றார் வள்ளுவர். எல்லாமே அவர் கொடுத்ததுங்க, நம்மளால என்ன பண்ணிட முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. அது எல்லாத்தையும் மறந்துடுறேன். சாமி அதாவது நம்ம ஒருத்தருக்கு உதவி சொல்லியே காட்ட மாட்டார், கனவுல கூட சொல்ல மாட்டாரு, உனக்கு நான் அதெல்லாம் பண்ண என்ன போய் இல்லைன்றியடா, உனக்கு நான் என்னென்ன செய்திருக்கேன் இந்த ஜென்மாலையா, எத்தனையோ ஜென்மால உன்னை எப்படி இருந்த, எப்படி வர வேண்டியது நீ, உன்னை இந்த அளவுக்கு நான் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் சொல்லவே மாட்டார் சாமி. 2 உதவி நம்ம செய்துட்டா அவன் ஏன்டா உதவி இவர்கிட்ட கேட்டோன்ற அளவுக்கு நம்ம சொல்லி சொல்லி காட்டிடுவோம். நான் உனக்கு நான் இல்லைன்னா அன்னைக்கு நீ இப்படி இருந்திருப்பியாடா, உனக்கு அந்த சூழ்நிலை நான் வந்து அப்படின்ற மாதிரி நம்மளுடைய குணம் வந்து அப்படி போயிடும். கடவுள் யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டார். அவனை நம்ம தான் உணரணும். அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தரக்கூடிய தெய்வத்தையே நீ என்ன செய்த, நீ எல்லாம் இருக்கிறியா இல்லையா, அது மிகப்பெரிய தப்புன்றாரு நாவுக்கரச பெருமான். அவங்க கூட மட்டும் தயவு செய்து போயிடக்கூடாது. கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அவன் எழுதுற நூலை கூட படிச்சிடக்கூடாது. ஏன்னா வாழ்ந்தது அர்த்தமே ஒன்றும் இல்லை. எவ்வளோ படிச்சு என்னங்க, ஒரு சின்ன பேசிக்கு தெரியல, தானா வந்துருமா உலகம், எல்லாமே தானா நடந்துருமா? எதுவுமே நடக்காது. தனு கரண புவன போகம் இது கொடுத்து இந்த ஆன்மாவை அனுப்பியிருக்கிறார் சாமி. அப்படியே ஆன்மாவை விட்டு என்ன பண்ண முடியும்? எதுவுமே செய்ய முடியும். அதுக்குன்னு ஒரு உடலை போட்டு 84 லட்சம் சட்டை கூடுகள் உண்டு. இது மாதிரி அதில் ஒன்று மனுஷன். ஈ, எறும்பு, கொசு, யானை, பல்லி, தவளை, சிங்கம், புலி, கரடி, பார்க்குற எல்லா தாவர ஜங்கமும் எல்லாம் 84 சட்டை லட்சம். அதில் ஒன்னே ஒன்று இந்த மனுஷ சட்டை. நம்ம நினைக்கிறோம் அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கிறதே சில பேர் நம்ப மாட்டேன்றான். அப்படி அடுத்த பிறவி இருக்குதுன்னு நம்பினவனும் நம்மளை கண்டிப்பாக அடுத்த பிறவி நம்மளை சாமி மனுஷனாக தான் போடுவான்னு நினைக்கிறான். எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா? மறுபடியும் மனுஷ பிறவி கிடைக்கிறது ஒன்றும் இல்லைம்மா. ஒரு குடு வச்சிருக்கிறேன், 84 லட்சம் பேரையும் எழுதி ஒரு சீட்டு சுருட்டி அந்த கண்ணாடி பாக்ஸில் போட்டிருக்கேன். நல்லா குளிக்கிட்டேன், அதில் மனுஷன்னு இருக்குது. குளிக்கிட்டேன், 3 ஆப்ஷன் தான், 3 சீட்டு எடுக்கலாம். அந்த 3த்துல ஒரு தடவை அந்த நான் எதிர்பார்க்குற மனுஷன்ற சீட்டு வந்ததுன்னா உனக்கு மனுஷ பிறவி கொடுத்துறேன்றாங்கன்னு வச்சிங்களேன். கலக்கி வச்சு எடுக்கிறீங்க, மனுஷன் வருமா? 2வது ஆப்ஷன். 10 ஆப்ஷன் பண்ண கூட வர்றது வாய்ப்புக்குதா? சும்மா இதுக்கே வரலன்னா எப்படி மனுஷ பிறவிலாம் கிடைக்காதுங்க. கிடைப்பதற்கு அரிய பிறவி. ஏன்னா மற்றதெல்லாம் நம்மளுக்கு சித்தம் செயல்படாது. இதில் ஒன்று தான் யோசிக்கிறோம். ஏமா ஒரு வீட்டில் வாழைப்பழம் வச்சுருக்கீங்க, இப்போ சர்ன்னு குரங்கு வருது, அதை தூக்கின்னு போயினே இருக்கு. குரங்கு தூக்கி போய் அப்பா நம்மளுக்கு கிடச்சிடுச்சின்னு சாப்பிடுமே தவிர இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோமே, அவங்ககிட்ட ஒரு குட்டி பாப்பா இருக்கு, அந்த குழந்தைக்கு அது சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க போல, இது நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்படி சாப்பிட்றோமே, அந்த அந்த பழம் இல்லைன்னா அந்த குழந்தை இன்னைக்கு பட்டினி ஆகிடுமே, நம்ம வயிற்று பசியை மட்டும் பார்த்தோமே, அந்த குழந்தைக்கு தெரியும் ஐயோ அது அப்படின்னு யோசிக்குமா? அந்த அறிவு கிடையாது அதுக்கு. ஆனால் நம்மளுக்கு உண்டு. இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம், வீட்டை பசிக்குமே, இப்படி ஒரு செயலை செய்துட்டோமே அப்படின்ற யோசனை நம்மளுக்கு வரும். இது மனுஷ பிறவிக்கு மட்டும்தான் உண்டு, வேற எதுலையும் கிடையாது. அப்படி இருக்கிற மனுஷ பிறவிலேயே நீ வந்து கடவுள் இல்லைன்றீங்கன்னா அப்போ இவ்வளோ கொடுத்து என்ன ஒன்றுமே கிடையாது. அடுத்த பிறகு நினச்சி தூக்கி போட்டானா என்ன, எதில் அமீபா அது தான்ற அகந்தை இருக்குது பாருங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. அதுதான் ஓடி போயிடுவார் சாமி. அதுதான் மெயினே இந்த கந்தபுராணம் இதுவே கான்செப்டே அதான். நன்றி கொன்றது வேறு, நன்றி மறப்பது வேறு. நன்றி மறக்கிறதுன்றது வேறு, அது மன்னிப்புகள் உண்டு. நன்றி கொள்ளுதல்ன்றது அந்த நன்றி கொன்ற பாவமே அவன் அழிச்சிருமா, வேற தனியாக ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை. நன்றி கொள்றதுக்கு அவ்வளோ. நன்றி மறப்பதுன்றது சகஜமாக போயிடும், மறந்துடுவோம் கொள்வோம்.
ஆனால் நன்றி கொன்ற பாவம்ன்றது எதை நீ நன்றி கொன்றமோ அந்த நன்றியே வந்து அழிச்சிடுமோ. அப்போ எவ்வளோ வலிமை இருக்குது பாருங்க. ரொம்ப சிக்கல் இதெல்லாம். இதனுடைய இது அந்த அகந்தை இருக்குது பாருங்க, அது இருந்தால் சாமி நிச்சயமா வரமாட்டார். யார் ஒருவர் தான் அகந்தை, நான் தான் என்ன மாதிரி யார் இருப்பா, எனக்கு மாதிரி இந்த பதவி நான் தான், என் கீழே தான் மற்ற எல்லாரும் அப்படின்னு அகந்தையில் இருக்கிறாங்க பாருங்க, சாமி பார்த்துட்டே இருப்பார். எதுவும் அவன் போக்கிலே விடுவார். அடுத்த பிறவி என்ன போடுவார்னா மரமாக போட்டுருவார். நின்று நான் தான்னு. நம்மளுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்குது, 60 வயசு 70 வயசு 80 வயசு 90 வயசு 100 வயசு முடிஞ்சு போச்சு, அடுத்த ரவுண்டு வந்துடும். மரம்லாம் நின்றுனே இருக்க வேண்டியதான். தாத்தா இருக்கும்போது நட்ட மரம் இன்னும் இருக்கு, ஆலமரம் அரச மரம்லாம் எவ்வளோ, அது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆணவம் படைச்சவன், கொஞ்சத்தோடய கொஞ்சம் ஆணவம் படைச்சவன், மிக உயர்ந்த ஆணவம் படைக்கிறாங்க பாருங்க, மலையா போட்டுருவார். மலையும் பிறவி, மலையா எத்தனை யுகம் கடக்கணும். பிறவி சர்க்கிள்ல ஓடி ஓடி வந்தாதான் நம்மளுக்கு நல்லது. அப்படியே நின்றுதா என்ன யூஸ் இருக்குது? இப்போ மனுஷனா இருக்கிறோன்னா ஏதோ நம்ம 2 வேளை சிவ பூஜை பண்றோம், ஏதாச்சும் நல்ல சொல்லு கிடைக்குது காதுக்கு, இது மாதிரி எதனா 2 யோசிக்கிறோம். ஒரு நாளைக்கு 100 யோசனை வருதுன்னா ஒரு யோசனை நல்லதா வராது, அது பெரிய விஷயம் இல்லையா? அந்த ஒன்று அதிகப்படுத்தினே வந்தா நாளைக்கு ஆத்மாவுக்கு அடுத்த கட்ட நிலைக்கு அந்த ஆன்மா வந்து வளர ஆரம்பிச்சிடும். மரமா இருந்தா என்ன பண்றது, மலையா இருந்தா என்ன யோசனை, எதுவுமே கிடையாது, குணங்களே கிடையாது, அப்படியே இருக்க வேண்டியதான். வீணாயிடும் பிறவி. தெரியல மக்களுக்கு, தேவாதி தேவனுக்கே புரியல. அப்பதான் வந்து யோசிக்கிறான் நம்ம எந்த நிலையில இருக்கிறோம். எதையும் சாமி சொல்ல மாட்டார். ஏன் சிவம் இதை சொல்லாதுன்னா, ஆன்மாவுடைய விருப்பு எதுவோ அதை அப்படியே கொடுத்துரும். அதுக்கு தேவை அந்த ஆன்மா பக்குவம் அடைஞ்சு வரணும். ஒன்றும் இல்லைம்மா, ஏன்பா நாலுலேருந்து நான்வெஜ் சாப்பிடாத, நீ சிவத்துக்கு ஒத்து வராது, விபூதிரியா ருத்ராட்சம் கட்டியா நான்வெஜ் சாப்பிடாத அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன்னா, என்னுடைய பேச்சை அவர் கேட்டு ஒருத்தர் மாறுறாருன்னா, ஐயா சொல்லிட்டாரு அதனால வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாறுறாருன்னா, 1 வருஷம் 2 வருஷம் மிஞ்சி போனா 5 வருஷங்க, 6வது வருஷம் ஆட்டோமேட்டிக்காக அவர் சாப்பிடுவார். ஏன்னா அது நான் சொன்னன்றதுனால அவர் விட்டாரே தவிர அவர் ஆன்மாதை விடலை. அதுவே அவர் சாப்பிட்டு அவரே அனுபவிச்சு சிவத்துடைய ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது என்னடா இதெல்லாம் அப்படின்னு அவரே தெளிஞ்சு அதுலேருந்து ஒன்ஸ் வெளியே வந்தார்னா, இந்த இல்லை எந்த ஜென்மம் போனாலும் அது வாசனை கூட அவருக்கு பிடிக்காது. இப்போ எங்க நடக்குது மேட்ருனா, அந்த ஆன்மா வந்து கடந்து வரணும். அதை அந்த தனிப்பட்ட ஆன்மா அந்த இடத்துலேருந்து தாண்டி வரணும். வந்ததுன்னா மறுபடியும் அந்த சைடே போகாது. ஆனால் இந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா, இப்போ நான்வெஜ்ஜை விட்டுடு திருட்டை பிடிச்சிக்கும். ஏன்னா இந்த ஆன்மாவுடைய பக்குவம்னா நல்லதை விட கெட்டது சீக்கிரம் ஓடும். அதுதான் காந்தம் மாதிரி. நல்லது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஓட்டாது. நம்மளுக்கே இப்போ கந்தபுராணம் போடுறோம், பேசுகிறோம், பக்கத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டு வருது, கந்தபுராணம் இருக்கட்டங்க, ஐயா பேசுறது எப்போனாலும் கேட்டுக்கலாம், இது ஏதோ புது படம் ரிலீஸ் ட்ரெய்லர் போட்டிருக்காங்க அப்படின்னு மோகம் அதெல்லாம் போயிடும். அது ஆன்மாவுடைய இயல்பு என்னன்னாலே ஆக்சுவலாக நல்லதோட கெட்டது போய் பிடிச்சிக்கும். இப்போ நம்ம அதுலேருந்து மீண்டு வந்து இதில் சேர்க்கணுன்றது எவ்வளோ பெரிய மேட்ரு இது. அதனால தான் சிவம் வந்து தலையிடாது, ஆன்மாவுடைய விருப்பு வெறுப்புக்கு தலையிடாது. அதுவே தேடி தேடி வரும்பொழுது அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். இதுதான் சாமியோடைய கான்செப்ட். இப்போ வந்து இப்படி ஏற்பட்ட தேவர்களே தடுமாறுறாங்க. அப்போ நம்மள இருந்து ஒரு மனிதன் வந்து இது எல்லாத்தையும் கடந்து தாண்டி வந்து போறாங்கன்றது சித்தர்களுடைய நிலை. நம்மள மாதிரி எல்லா உணர்வுகளுக்கும் ஆட்பட்டவர்கள், எல்லா சூழ்நிலைகளும் அவர்களும் உண்டு, எல்லா குடும்ப துயரம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கிற இன்ப துன்பம் எல்லாமே உண்டு. அதுல இருந்து ஒரு மனிதன் வந்து அந்த நிலையை அடையறான்னும் போது தேவர்களே அந்த ஸ்டேஜ் போக முடியல. வள்ளலார் வந்து முக்தி அடைஞ்சு அப்படி போறாரு. அந்த ஸ்டேஜ் அவர் தியானத்துல வள்ளலார் 12 மணிக்கு செய்வாரு, உச்சிவெளி தியானம்னு சொல்லி. அதை கண்ண முடி அவர் செய்யும் போது அவர் ஆன்மா அப்படியே போய் அந்த சிவகலை சக்திகளை எல்லாம் மாறி மாறி அந்த ஆன்மா அப்படி போகும்போது பிரம்மா ஜபம் பண்ணினே பார்க்குறோம், நரன் போறானே அப்படின்னு வரோம்.
திருமால் படுத்துக்கிட்டு பல்ல கடிப்பாரான், கர 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 கரன்னு. பாரு நான் போக நரன் போகிறானேன்னு. ஏன்னா அவங்களுக்கே பிறவி, அந்த பிறவியே அதில் முழுக்க முழுக்க அந்த ஆன்மாவோட இன்ப மயத்தில் இருக்கிறதுனால அவங்கள தாண்டி வர முடியாது. இங்கே நம்ம மனுஷனுடைய பிறவியில் மட்டும்தான் இன்பம் துன்பம் மாறி மாறி அடி விழுறதுனால இங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு பாவமும் கழியப்படுது. அவங்களுக்கு இன்பம் மட்டும்தான் காலியாகின்னு இருக்கும், செய்த தர்மங்கள் மட்டும்தான் அப்படியே விரயமாயிட்டு இருக்கும். இங்கே ரெண்டுமே மாற்றி மாற்றி, அதனால தான் நம்மளுக்கு துன்பம் வந்தாலும் நல்லது தான். இன்பமும் துன்பமும் மாறி 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 விழும்போது தான் அந்த ஆன்மாவை மாற்றி மாற்றி அடிக்க 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 அது பக்குவம் அடைஞ்சு அது இது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு போகும். அதனால சாமி நம்மளுக்கு செய்கிற எல்லாமே அவர் என்ன விடுறாரோ அப்படியே ஏற்றுன்னு போயிடணும். அப்படி இந்த மனிதன்லேருந்து போயிருக்காங்க பல சித்தர்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளை மாதிரி பிறந்து நம்மளை மாதிரி அடைஞ்சவங்க அந்த நிலையை அடைந்து போகிறார்கள். அப்படி இந்த தேவர்களுக்கே சித்தம் தடுமாறுது. இப்போ அதுதான் தன் தவறை உணர்ந்து சாமி முன்னாடி நிற்கிறாங்க. ஏதோ ஒரு எப்படியோ என்னென்னோ நடந்து போச்சு, இதுக்கப்புறமும் எதுக்கு உங்களுக்கு வேற வழியே கிடையாது, நீ தான் சாமி எங்களுக்கு அருள் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் ஒன்று திரண்டு சிவபெருமான் முன்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா குமார சம்பவம் நிகழணும், வேற வழியே கிடையாது, அதனால நீங்க தான் வழி பண்ணி ஆகணும்னு சொல்லி நின்று தோத்திரங்கள் பாடுகிறார்கள். அதில் அருமையா சொல்லுவார், இருமையும் ஒருமையும் இருமையும் இன்றிய ஒருமையும் அன்றி உலகலாம் பெருமையில்லாக்கிய பிரானே நீவீர் அருமறைகளாகவும் அரிதற்பாடவும் அப்படின்றார். 6 மறைகள் கூட உன்னுடைய புகழை முழுசா சொல்ல முடியல அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒருத்தர் இருக்காரு, ஒரு தலைவர்னு வச்சுங்க. அந்த தலைவர் என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. நான் நண்பர்கிட்ட சொல்றேன்ப்பா, ஒரு தலைவர் இருக்காருப்பா, ரொம்ப நல்ல மனுஷன்பா, காலையில எழுந்து அவர் பாட்டுன்னு அவருடைய செயல்கள் செய்யறது என்ன, அப்படி யாருன்னா அவர் வீட்டு முன்னாடி போயிட்டா கையில எவ்வளோ இருக்கோ கொடுத்து அனுப்பிச்சுடுவார். ஏன்பா சாப்பிட்டியா, இந்தாப்பா வாங்கி சாப்பிட்டுக்க, எதனா சாப்பிட்டுக்க. அப்படி வழியில பார்த்துட்டாருன்னா இந்தாப்பா வீட்டுன்னு போய் ஹோட்டலில் போய் வாங்கி கொடுத்துடுவார். சும்மா காசு இல்லைன்னு போனால் அள்ளி அள்ளி கொடுக்குறாருப்பா, நல்ல மனுஷன்பா. உன்னப்பா உங்க பசங்க படிப்பு இல்லையா, நான் படிக்க வச்சிடறேன், ஒன்றும் கவலைப்படாத. ஏன்னா உன் பொண்ணு கல்யாணம் ஆச்சா இல்லையா, என்ன வரதட்சணையா நான் பார்த்துக்கிறேன். யார் எப்படி போனாலும் அவர் உதவி செய்கிற மனப்பான்மைப்பா. அந்த மாதிரி ஒரு மனிதர் கிடையாது, அப்படியே ஏற்பட்ட நல்ல மனுஷன், கோபமே வராது அப்படின்னு நண்பருக்கு சொல்கிறார். அப்படியாடா, அவரை நான் பார்க்கணுமே, எனக்கு ஒரே ஒரு வாட்டி அவரை கூட்டின்னு போய் காமிய அப்படின்னு நண்பர் கேட்குறாரு. சரி வா அப்படின்னு சொல்லி இட்டுன்னு போகிறாருங்க. இட்டுன்னு போயிட்டு அவர் காமிக்கிறார். இப்போ புதுசாக வந்த நண்பர் அவர் இப்போதான் முதல் பார்க்குறாரு அந்த தலைவனை. அப்படி பார்த்தவொடனே அவ்வளோ சொன்னார், நான் வேற மாதிரிலாம் கற்பனை பண்ணேன், பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அந்தளவுக்கு இல்லையே, எவ்வளோ சொன்னாப்புல செய்கிறாரு, இல்லைன்னுல சிலதெல்லாம் செய்கிறாரு, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் அவர் சொன்ன பில்டப்புக்கு அப்பா எப்படியோ இன்னும் நினச்சேன், பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. வருமா இல்லைங்களா இந்த எண்ணம்? எப்படி ஏற்பட்ட ஒருத்தனை எவ்வளோ நம்ம சொல்லி அவரை கூட்டின்னு போய் அந்த ஆளை முன்னாடி விட்டு அங்கே பார்ப்பா அப்படின்னு காமிச்சா எவ்வளோ சொன்ன இவ்வளோ தானே ஆகிடும். ஆனால் இந்த சிவபெருமானை தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இது அதுன்னு எவ்வளோ அவரை பற்றி புகழ்ந்து கூறினாலும் அவரை ஒரு தடவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அட நீ சொன்னதுல ஒரு பிட்டு கூட வளரையாடா, அவன் அவ்வளோ கருணை திறனாகிறானடான்னு ஆயிடும். அவ்வளோ கருணையா இருக்கிறாடா, என்னடா நீங்க சொல்லிடுறீங்க, ஒண்ணுமே சொல்லல அவரை பத்தி, என்ன அருமறைகளும் உன்னை புகழவே முடியலையே, எவ்வளவு சொல்லியும் வற்றலையே, உன்னுடைய கருணைய ஒரு சாரத்துல ஒரு சொட்டு கூட எடுத்து விடலைங்களே எதுலையுமே அப்படின்னு ஆயிடுமா. அவ்வளோ ஒரு கருணை திறம். ஏங்க அவன் ஏங்க இறங்கி வரணும் நம்மளுக்கு, நீ எப்படின்னா கும்பிட்டுக்கடா, நீ எப்படின்னா வாழ்ந்துக்கடா, ஏன் விடல அவர் இந்த ஆன்மாவை கொண்டு அந்த ஸ்தானத்துல சேர்க்கணும்ட்டு பாடுபட்டுனுக்குறாங்க. அவனுக்கு ஏங்க அது வேணும், நீ நாயா போற மாடா போ எப்படின்னா போ, உனக்கே இந்த சித்தம் தெளிவிச்சு அவன்கிட்ட வரணும், அந்த ஆன்மா பக்குவடின்னு ஏன் அவன் கவலைப்படணும். அவன் இறங்கி அந்த குழந்தைக்கு இந்த நேரத்துக்கு இந்த உணவு கொடுக்கணும், இந்த நேரத்துக்கு அதுக்கு இதை கொடுக்கணும், இந்த ஆடையை கொடுக்கணும், யாருங்க அவனுக்கு என்னங்க வேணும், நம்மளுக்கு செய்யணும், அவனுக்கு என்ன தலையெழுத்து. அவன் கருணையெல்லாம் அனுபவிச்சுட்டு கடவுள் இல்லைன்றான் பாருங்க, அதோட ஒரு முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாது. அதுதான் அவங்க குறிப்பிடுறார்கள். போய் நின்று என்ன சாமி உன்ன எதுவுமே பண்ண முடியலையே, எவ்வளோ ஸ்தானத்தில் இருக்கிறேன்றாங்க.
உருவோடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே பரவிய நீ அவை பறித்து நிற்பது பரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும் கருணையால் ஆவது கருமம் ஆவதே. இந்த உலகம் அதுதான் அந்த கான்செப்ட் தான். இந்த உலகம் பரவிய உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிர்களுக்கும் உணவு போடுறான். பாறைக்குள்ள இருக்கிற தேரைக்கு எப்படிங்க உயிர் வாழுது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாறை இருக்குதுல்ல, பெரிய பெரிய மலையில பாறாங்கல் இருக்குதுல்ல, அதுக்கு உள்ள காத்து கூட போகாது. பாறாங்கல்லுக்குள்ள ஒரு சிவாலயம் கட்டணும்ட்டு எடுத்துன்னு வந்து உடைக்கிறாங்க பாறாங்கல்ல. அந்த கல்லை உடைச்சி சிலை செதுக்கணும், இல்லை கோபுரவாசம் அப்படி கட்டணும், அது தேவைப்படுற விமானம் செய்யணும்னு சொல்லி உடைக்கிறாங்க. உடைச்சா உள்ளேருந்து அப்படி ஜம்ப் ஆகி போகுது. எது? தேர. அது கல்லுக்குள்ள எப்படி உயிர் வாழும்? அதுக்கு உணவு எப்படி? சுவாசம் எப்படி? உயிர் வாழுதே. இப்போ சாமி அது உள்ளேயும் போய் அருள் செய்கிறார் இல்லையா? அதுதான் பரவிய உலகினில் எந்த நிலையில இருந்தாலும் அதுக்கு நீ உன் கருணை என்னையா, உன் கருணை என்னையா என்று சொல்ல முடியல. கதறி கதறி உங்க பெருமானுடைய புகழை எடுத்து அப்பதான் உங்களுக்கு யோசனையே வருது. உலகத்தையும் சொல்றாங்க, எல்லாத்தையும் சாமி அப்படியே கேட்டுனுக்கிறாரு. சரி, என்ன வேணும், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. சொல்றாங்க, சாமி நீங்க சொன்னீங்க, நாங்க சொல்லிதானா சாமி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நாங்க சொல்லிதானே, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. குமாரன் எப்ப சாமி அப்படின்னாரு. காலம் வந்துடுச்சு, அதை பத்தி நீங்க எதனா யோசனை இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஆமா சாமி, எப்படி அந்த குழந்தை இருக்கணும்னு நாங்க சிந்திச்சிருக்கிறோம். அந்த மாதிரி குழந்தைய நீங்க கொடுங்க, அது போதும் சாமி அப்படின்னாங்க. உங்களுக்கு எதனா நீங்க கற்பனை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா சாமி, நாங்க முருகர் இப்படிலாம் நீங்க தரப்போற அந்த குழந்தை, இந்த முருகன் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நாங்க ஒரு செட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி முருகர் நீங்க குழந்தைய கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம் சாமின்னாரு. சரி, எப்படி வேணும் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. அப்ப சொல்றாங்க, ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் எவ்வும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் கேட்குறாங்க. சாமி சொல்றார், எப்படி இருக்கணும்னு நீங்களே பண்ணிட்டீங்களே. அப்படியா? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க தரப்போற குழந்தைக்கு ஆதியும் தோற்றம் இருக்கக்கூடாது. எங்கன்னா தோற்றம்னு ஒரு டேட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பா அதுக்கு மறைவுன்னு ஒரு டேட் வந்துடும். இது கான்செப்ட், உலகத்தோடைய தத்துவம். எதனா ஒரு இன்னைக்கு தோன்றினார்னா நிச்சயமா அவர் இன்னைக்கு மறைவார்னு ஒரு விதி. இங்க இவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, அப்படி தோற்றம் இல்லாத இருக்கணும் கேக்குறாங்க. புதுசா தான் வரப்போகுது, ஆனா தோற்றம்னு இந்த தேதி வரக்கூடாது, இந்த மாதிரி அமையக்கூடாது. நடுவும் ஈரும், தோற்றம் தான் முடிவு வரணும், இதுக்கு முடிவே இருக்கக்கூடாதுன்ட்டு. நடுவுன்னா இப்ப நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடல்லையே வாழ்க்கை வீணாகிவிடும். இந்த நடுவும் இருக்கக்கூடாதுன்னுட்டாங்க. இப்படி கேட்குறாங்க பாருங்க. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும். அவனுக்கு உருவம்னு சொல்லக்கூடாது, அருவம்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எப்படின்னு சொல்லவே கூடாது. உருவம்னு சொல்லக்கூடாது, அருவம்னு சொல்லக்கூடாது. ஒப்பும் எவ்வும்னா இதுல புணர்ப்புக்கே இடம் இல்லை, தானா வரணும். அத மாதிரி குறிப்பிடுகிறார்கள். வரவும் போக்கும், வரவும் இருக்கக்கூடாது, போக்கும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே அந்த கருத்திலே வந்துடும். இன்பமும் துன்பமும் இன்றி. பெரிய நல்ல மனிதர் இருந்தா கூட ஒரு சந்தோஷமா இருக்க நேரத்துல இன்பமா இருப்பார், வாரி வாரி கொடுப்பார். அவருக்கே ஒரு துன்பம் வந்துச்சுன்னா வாட்டம் ஆயிடுவார். அவர் அன்னைக்கு அப்படி இருந்தாம இருக்காரு, இன்னைக்கு இப்படி இல்லையே அப்படின்னு வரக்கூடாதான். அப்படி இன்பமும் இல்லாத இருக்கணும், அவருக்கு துன்பமும் இல்லாத இருக்கணும். அப்படி ஒரு குணத்துல அவர் இருக்கணும். வேதமும் கடந்து நின்று, வேதங்கள்லாம் குறிப்பிடறதுக்கு மேலான குணம் கொண்ட நிலையில ஒருத்தர் இருக்கணும். அப்படிப்பட்ட விமல நீ குமரன் தன்னை நீ தரல் வேண்டும். எங்கேருந்து வரணும்? அது உங்ககிட்ட டைரக்டா வரணும்ன்றாங்க.
அப்படிப்பட்ட குமரன் தன்னை நீ தரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். பா நீயே தான் வரணும், ஆனா நீ இல்லை, நீயே தான் வரணும் இப்போ அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சிவனே வரணும் இப்போ, அதுதான் அவங்களுடைய கோரிக்கை. ஏன்னா சிவத்துக்கு தான் தோற்றம் கிடையாது, ஆதி கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுறார். அதே பிடிச்சி அப்படியே வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் தான் தோன்றி. ஏன்னா அதுக்கு ஒண்டிதான் அழிவு கிடையாது, எது ஒன்று தானா வருதோ அதுக்கு அழிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை நீ தரணும், அதுவும் நீயே டைரக்டா தரணும், நின்பால் நின்னையே நிகர்க்க. அப்படி ஒன்று ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வரணும்ட்டாங்க. சாமி குறிப்பிடுகிறார். இப்படி நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, எப்படி இருக்கக்கூடாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, உங்களுடைய விருப்பம் அதுவானால் அப்படியே ஒரு புதல்வனை தருதும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார். எப்படி குமாரன் சம்பவமாக போகிறான் என்பதை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். இந்த கந்த புராணத்துடைய மொத்த வீடியோ பார்க்கணுன்னா இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி அனைத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.